अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वलल आखिरतु खैरुल लक मिनल ऊला सदक़ल्लाहुल अज़ीम क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अना माहियुन यम्हुल्लाहु बियल कुफ्र सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. முதலாவதாக இது ஜும்மாவுடைய நாள். இரண்டாவதாக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுன் நபி நாள். மூன்றாவதாக பெரும்பாலான மனிதர்கள் அவரவர் இடத்திலே அடங்கியிருக்கிற ஒதுங்கியிருக்கிற ஒரு மாதத்திலே ஒரு வருடத்திலே வந்த மீலாது நாள். எனவே இது எல்லா வகையான சிறப்புகளையும் பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் இப்படி ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, எல்லா மனிதர்களும் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது, உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, எல்லா பள்ளிவாசல்களும் மனிதர்களால் நிரம்பி இருக்கிற போது ஏற்படாத ஒரு எழுச்சி இந்த வருடம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தலைமுறை கால தவறான போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடம் மிகச் சிறப்பு மிக்க வருடமாக அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் எப்போது ஆரம்பமானதோ, இன்னையிலிருந்து ஒரு 12 நாளைக்கு முன்னாடி இருந்தே சமூக ஊடகங்கள் பரபரப்பாக ஆரம்பித்து விட்டன. நபிகள் நாயகத்தினுடைய மீலாது தினம் வருகிறது என்கிற மகிழ்ச்சியிலே ஏராளமான செய்திகள் ஆலிம்களால் மேற்பார்வை செய்யப்படுகிற இஸ்லாமிய பெருமக்களாலும் ஏராளமான செய்திகள் பரிமாறப்பட்டது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, எல்லா வருடத்தையும் விட இந்த வருடத்திலே மௌலிதின் கண்ணியம் காப்பாற்றப்பட்டது. மௌலிதினுடைய எழுச்சி எல்லா இடங்களிலும் நிரம்பி இருந்தது. ஒரு விஷயத்தை நம்ம மனசுல ஏத்துக்கிடணும். இஸ்லாம் ஒரு அற்புதமான கலாச்சாரங்களை உள்ளடக்கிய மார்க்கம். எல்லா விஷயங்களையும் தன்னுள்ளே அது சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா மார்க்கங்களையும் அது இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட மார்க்கமாக ஆக்குவதற்கான அத்தனை வலிமையும் பெற்றிருக்கிறது. சொல்லப்போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே யார் இஸ்லாத்தை மூர்க்கமாக மறுத்தார்களோ அவர்களெல்லாம் பின்னாளிலே அதை மன ஓர்மையோடு ஏற்றார்கள் என்பதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல உள்ளத்துக்காக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு புறம் இருக்க, அணு அணுவாக அவர்களை ரசித்து அவர்களுடைய செயல்பாடுகளை உள்வாங்கி அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். எனவே இன்றைக்கு வரையிலே அந்த முன்மாதிரி தான் உலகத்தை
ஒரு அற்புதமான தளத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்றதா இருந்தா, இஸ்லாத்தை பற்றிய காழ்ப்புணர்ச்சியோடு அதை அணுகியவர்கள் இஸ்லாமிய வீரர்களால் சில வேளைகளிலே சிறைப்பிடிக்கப்பட்ட போது அந்த வீரர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களை ஆச்சரியப்படுத்தி, சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்த பிறகு இஸ்லாமிய வீரர்களிடமிருந்து விடுபட்டு வருகிற போது முஸ்லிம்களாக வந்திருக்கிறார்கள். முன்னைவிட வீரியமான இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களாக வர வேண்டிய அவர்கள் இஸ்லாமியர்களாக வெளிவருகிறார்கள். சமீபத்திலே மரியம் என்கிற பெண், அவர் இஸ்லாமிய நாட்டிலே இஸ்லாமிய எதிர்ப்பு தன்மையால் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு இப்போது விடுதலையாகி இருக்கிறார். விடுதலையாகி 75 வயசுல அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற அவர் இன்றைக்கு உலகத்தினுடைய இஸ்லாமிய ஒன் அண்ட் ஒன்லி எதிரியாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற பிரான்ஸ் அரசினுடைய அதிபருக்கு இஸ்லாத்தை விளக்கி கடிதம் எழுதியிருக்கிறார். 75 வயசுல நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கேன்னா அதனுடைய மர்மம் என்ன என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது சமூக வலைத்தளங்களிலே பிரபல்யமாக சென்று கொண்டிருக்கிறது. தாலிபான்கள் உச்சத்திலே இருந்த போது அமெரிக்க வீரர்களிலே இருந்த ஒரு பெண் கைது செய்யப்படுகிறார். ஒரு எழுத்தாளர், அமெரிக்க எழுத்தாளர், தாலிபான்களை பற்றி மோசமாக எழுதக்கூடிய நிலையிலே கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட அவர் அந்த நேரத்தில் எழுதிய குறிப்புகள் எல்லாம் எல்லா பத்திரிகைகளிலும் ஆச்சரியத்தோடு படிக்கப்பட்டது. அவர் சொன்னார், அமெரிக்காவின் பிடியிலே அகப்பட்ட கைதிகள் எல்லாம் கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு நிலையில் தாலிபான்களிடம் மாட்டிக்கொண்ட கைதிகள் எல்லாம் எவ்வளவு கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் என்பதை என் கண் முன்னாலேயே நான் பார்த்தேன். ஒருமுறை நான் என்னுடைய உள்ளாடைகளை என் அறைக்குள்ளே தொங்க போட்டிருந்தேன். அப்போது ஆண் காவலர்கள், தாலிபான்களிலே ஆண் காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நடமாடிய போது சொன்னார்கள், சகோதரியே அந்த உள்ளாடைய மறைச்சி வைங்க, அல்லது இரவு நேரத்திலே காய போட்டு காலையிலே எடுத்து மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சபலத்தை உண்டாக்கலாம் என்று சொன்னார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள். அமெரிக்க வீரர்களிடம் மாட்டிய இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். பாலியல் தொந்தரவின் உச்சத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மன வலிமை எல்லாம் எதுக்கு நம்ம இஸ்லாத்துல இருக்கோம்னு நினைக்கணும்னு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன தொந்தரவு கொடுக்கப்பட்டதோ அது மாதிரியான தொந்தரவுகள் கூட முஸ்லிம் பெண்களுக்கு அமெரிக்க அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அதை நான் உள்வாங்கி இருக்கிறேன். ஆனால் என்னிடத்திலே தாலிபான் வீரர்கள் நடந்து கொண்ட விதம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பொதுவாகவே போர் நெறிமுறை என்பதே பெண்களை பாலியல் தொந்தரவுக்கு ஆட்படுத்துவது என்பது எழுதப்படாத விதியாக உலகம் ஆக்கிக் கொண்ட போது இஸ்லாம் ஒன்றுதான் போர்க்களத்தில் கூட பெண்களையும் குழந்தைகளையும் தொடாதீர்கள் என்று சொன்ன மார்க்கமாக இருந்தது. எனவே நான் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடா வருடம் நிறைய பேர்களால் நினைக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய சில சருகுகளை தவிர இஸ்லாமிய நாத்திகர்கள் பல உருவத்திலே இருக்கிறார்கள். அந்த நாத்திகர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை அவர்களுடைய ஈமானை கெடுப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிற போது உலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே பார்க்கிறது, அவர்களை பின்பற்ற துடிக்கிறது என்பதை பிரபல்யமானவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது நமக்கு தெரிகிறது.
நம்மெல்லாம் பிறப்புலையே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். அதனால அந்த அருமை நமக்கு தெரியல. புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் எதற்காக நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறத சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒரு ஃபஜ்ர் பயானிலே சொன்னேன், பிரான்சிலே இன்றைக்கு வரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை மட்டம் தட்டுவதற்கான எல்லா காரியத்தையும் அரசாங்கமே முன்னெடுத்து செய்கிறது. அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் திரை உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஹாலிவுட் திரை உலகம் முஸ்லிம்களை டெரரிஸ்டாக காட்டக்கூடிய திரைப்படங்களுக்கு அதிகமான மானியம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்த், அர்ஜுன் இது மாதிரி சில்லறைகள் எல்லாம் முஸ்லிம்களை டெரராக காட்டுவதிலே அமெரிக்காவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சேன், ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ரகுவரனுடைய ஒரு செய்தி. ரகுவரன் வில்லன் நடிகர். இந்த ரகுவரன்கிற வில்லன் நடிகருடைய அற்புதமான நடிப்பை பற்றி அந்த கட்டுரை கூறுகிறது. ஒரு பத்திரிகை செய்தி தான், நீங்க எப்படியாவது நோண்டினீங்கன்னா தெரியும். எனக்கு சரியாக அந்த பத்திரிகையினுடைய பெயர் ஞாபகம் இல்லை, ஆனால் நியூஸிலே இருக்கிறது. நீங்கள் கையிலே இருக்கக்கூடிய செல்பேசியை எடுத்து நியூஸை படிச்சீங்கன்னா இந்த நியூஸ் வரும். ரகுவரனுடைய சிறப்பு என்பதாகவோ ஏதோ ஒரு தலைப்புல நீங்க போட்டீங்கன்னா அது வரும். இதுவரையிலே கமலஹாசன், அவர் உயிரோடு இருந்த வரையிலே கமலஹாசன் உலக நடிகன் என்று புகழப்பட்டவர் ரகுவரனோட நடிக்கலை அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதுல வருது. நமக்கு இந்த செய்திகள் எதுவுமே நோக்கமல்ல. அதுல இடையில இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, குருதி புனல் என்று ஒரு படம். அதுல முஸ்லிம் டெரராக ஒருத்தன் நடிக்கணும். யார நடிக்க வைக்கலான்னு கேட்டா கமலஹாசனே சொன்னாராம் ரகுவரன் நடிக்க வைக்கலாம்னு அந்த டைரக்டர் சொல்லும் போது, இல்ல நாசரை நடிக்க வைக்கலாம், ஏன்னா அவர் முஸ்லிமாவும் இருக்காரு, டெரரா நடிக்கிறதுக்கான முழு தகுதியும் அவருக்கு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறீங்க. சினிமா நடிகனுக்குள்ளேயும் முஸ்லிம்களை பற்றி இந்த கேவலமான எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. துட்டுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு கடைசியில கட்சியை ஆரம்பிச்ச உடனே நான் எல்லாருக்கும் பொதுவானவன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான மனிதனாகத்தான் கமலஹாசன் இருக்கிறான். அப்ப ரகுவரனோட போட்டி போட்டா நம்ம காணா போயிருவோம்னு சொல்லிட்டு நாசர சொல்றான். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, டெரராகவும் நடிக்கணும், அந்த ஆள் முஸ்லிமாவும் இருக்காரு. பம்பாய் படத்துல முஸ்லிம பிராமண வேஷம் போட வச்சு அவனுக்கு நல்ல வேங்கிற பட்டத்தை மணிரத்னம் கொடுத்தானே, இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? எல்லாவனுக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. முஸ்லிமாக இருந்தால் அவன் டெரரிஸ்டாக இருப்பான். இதையெல்லாம் தாண்டித்தான் இஸ்லாம் இன்றைக்கு நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்டு கத்தல்கள் எல்லாம், நடுஇரவிலே கத்துகிற கோட்டான்களுடைய கத்தல்கள் எல்லாம் உண்மையாக இருந்திருக்குமே, ஆனால் என்னைக்கோ இஸ்லாம் காணா போயிருக்கும். அதுவும் இன்றைக்கு மீடியாக்களுடைய வளர்ச்சி. நீங்க எங்க தும்மல் விட்டீங்கன்னா தும்மலுக்கு ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய எல்லை உலகத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ளவனுக்கு சத்தம் கேட்கும்ங்கிற அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழில் இருந்து ஒரு இம்மி கூட அவர்களால் குறைக்க முடியவில்லை. அதனால்தான் வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தினம் என்று வருகிற போது தன்னை மறந்து வாழ்த்து சொல்லுகிற எத்தனையோ தலைவர்களை அது ஈர்த்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வரையில என்ன ஏத்துக்கிடுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லல.
என்ன தலைவரா ஏத்துக்கிடுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லல. இஸ்லாத்தை ஏத்துக்கிடுங்க. இஸ்லாம் என்பது உயர்தரமான நெறி, நான் அதுல இருக்கேன், அவ்வளவுதான். நான் சொன்ன வழின்னு ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லல. அல்லாஹ்வினுடைய நேர்மையான வழியில நீங்க இருங்க, உங்களுக்கு நல்லது. நீ என்ன ஏத்துக்காம போ. ஆனா இஸ்லாத்தினுடைய உயர்வான நெறிகள் உன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் போன பிறகு நான் அதிலே ஸ்திரமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து என்னை பிரியம் கொள்வாய். எத்தனையோ மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்திலேயே கடுப்பான மூஞ்சி உங்க மூஞ்சிதான்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது உலகத்திலேயே மிக அழகான முகம், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போன்ற முகம் உங்களுடையதுன்னு சொன்னாங்க. நற்குணத்தின் முழு பரிமாணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். தைரியமா சொன்னாங்க, என்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், பரிபூரண குணங்களின் பரிபூரணமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்ன அர்த்தம்? நான் அதிலே ஸ்திரமாக இருக்கிறேன், எல்லா நற்குணங்களும் என்கிட்ட இருக்கு என்ற தலைவராவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தன்னை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, இதைத்தான் இந்த கோட்டான்கள், இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டிருக்கிற இந்த அரைகுறை சில்லறைகள் எல்லாம் இன்றைக்கு வரையிலே மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது, மட்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மீலாது நாள் வருடா வருடம் பல எழுச்சிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சமீபத்தில் ஒருத்தன் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அபூ லஹப் கைய காமிச்சாரு. பிறந்துட்டாங்க, உங்க தம்பிக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னு சுவைபா போய் சொல்றாங்க தன்னுடைய எஜமானர் அபூ லஹபிட்ட. அபூ லஹப் என்ன பண்ணாரு அப்படின்னா, உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன், என் தம்பிக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சுங்கிற செய்தி எனக்கு தேனாக இனிக்கிறது, உன்னை விடுதலை பண்ணிட்டேன். இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த மகிழ்ச்சி அபூ தாலிபுக்கு பிள்ளை பிறக்கும் போதோ, அபூ லஹபுக்கே தனக்கே பிள்ளை பிறக்கும் போதோ அவருக்கு இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனா அப்துல்லாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே அடிமைய உரிமை விடுறாருன்னா அப்துல்லா எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம வழங்கணும். அப்துல்லா இல்ல, இப்ப அப்துல்லா இல்லாத ஒரு பிள்ளை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இறந்து 6 மாசம் கழிச்சு பிறக்கிறாங்க. அப்படி பிறந்த செய்தி கேட்டு அபூ லஹப் அதை வாழ்த்துறாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னான்னு கேட்டா, ஒரு அற்புதமான தந்தைக்கு மிக அற்புதமான ஒரு பிள்ளை பிறந்திருக்க வேண்டும். மக்காவுல எல்லாம் பொண்ணு கிடைக்கலன்னா மதீனாவுல போய் ஆமினாவை புடிச்சிட்டு வந்தாங்க அப்துல் முத்தலிபு தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு மக்காவிலேயே பார்த்திருக்கணும். ஏன்னா மக்காவுக்குள்ளதான் இந்த குண்டு மாத்து சம்பந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க இருந்து ஒரு பொண்ணை கொடுக்கறது, அங்க இருந்து ஒரு பொண்ணை எடுக்கிறது, இல்ல இங்க இருந்து 2 மாப்பிள்ளைய கொடுத்து அந்த வீட்டுல இருந்து 2 பொண்ணை எடுக்கிறது, இந்த குண்டு மாத்து சம்பந்தம்னு சொல்லுவாங்க, கொடுத்து வாங்கிறது. இது மக்காவுல ரொம்ப 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 அதிகமா இருந்த காலம். உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அப்துல் முத்தலிபு மதீனாவுல பார்க்கிறார். ஏன்னா என் மகன்லயே மிக உயர்ந்த மகன் அப்துல்லா, அந்த அப்துல்லாவுக்கு பொண்ணா வரக்கூடிய தகுதி மக்காவுல இருக்கக்கூடிய யாருக்கும் இல்ல. அந்த சமயத்துல நீங்க உடனே நோண்டக்கூடாது. அப்ப சஹாபிகளா பின்னாடி வந்தாங்களே அந்த பெண்கள்லாம் ரசூல்லா பிறக்கும் போது மோசமா இருந்தாங்களா அல்லது அப்துல்லாவுக்கு கல்யாணம் பண்ணும் போது மோசமா இருந்தாங்களான்னு கேட்க கூடாது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே மக்காவிலே இருந்த மனிதர்களை விட
மதீனாவிலே இருந்த ஒழுக்கமான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள், ஆமினா என்கிற பெண்ணை. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாவுக்கு 12 வயசு ஆகுது. 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் அப்துல் முத்தலிபு வளர்க்கிறார். வளர்த்துட்டு 12 வயசு ஆகும்போது முதுமை தள்ளாடுகிறது. சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிருவோம் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. எனவே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். 10 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை வஃபாத்தான பிறகு 9 பிள்ளைங்களை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது எல்லார்கிட்டையும் கேட்கிறாங்க, என் பேரனை வளர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட யாருக்கு தகுதி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஏங்க, நான் வளர்க்கிறேன்னா கையில கொடுக்க வேண்டியது தானே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் பிறப்பிலிருந்து இம்மி இம்மியாக நகர்த்துகிறான். எல்லாருடைய உள்ளத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு இருந்தது. நான் வளர்க்கிறேன்னு ஒரு பணக்காரர் சொன்னா கையில கொடுத்துட வேண்டியதானே? அபூ தாலிபு நடுத்தர குடும்பத்திலே இருந்தார். அபூ லஹப் செல்வத்திலே குளித்துக் கொண்டிருந்தான். அபூ தாலிபை பார்த்து அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், எல்லா பிள்ளைங்களையும் குறை சொன்னாங்க. அப்பாஸ கூட பார்த்து சொன்னாங்க, நீ வளர்க்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஹம்சாவை குடிகாரர்னு சொன்னாங்க. அபூ லஹபை நீ எதுக்கெடுத்தாலும் கடுப்பா பேசுவ, அதனால உன்கிட்ட என் பேரன் வளர மாட்டான்னு சொன்னாங்க. அபூ தாலிபு நான் வளர்க்கிறேன்னு சொன்னோன்னா நீ தகுதியான ஆள் தான் சொன்னாங்க. அப்துல் முத்தலிபு கணித்த கணிப்பு சரியாக இருந்தது. அபூ லஹபிட்ட மாட்டி இருந்தா இஸ்லாத்தை சொன்ன ஆரம்பத்திலேயே விஷத்தை கொடுத்து கொண்டிருப்பான் அந்த நாய். எனவேதான் வளர்ப்பதற்கு சரியான ஆள் என்று அபூ தாலிபை முடிவு செய்தார்கள். அபூ தாலிப்ட எல்லா பேரும் வந்து சொன்னா, அவர் இஸ்லாத்தை நிறுத்துறாரா இல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. அபூ தாலிபு இஸ்லாத்தை அது வரைக்கும் ஏத்துக்கல, கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. ஆனா தான் வளர்க்கிற பையனுக்காக ஊரை விட்டு ஒதுங்கி 3 வருஷம் அவர் கஷ்டப்பட்டார். அதிலேயே அவருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அபூ அப்துல் முத்தலிபுடைய தேர்வு இருக்கு இல்லையா, என் பேரனை வளர்க்கிறதுக்கான தகுதி உனக்கு இருக்குங்கிற அந்த தேர்வு எவ்வளவு உன்னதமானது. ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உச்சத்திற்கு கொண்டு போன ஒரு நிகழ்வு. இன்னைக்கு உட்கார்ந்து இந்த தெரு நாய்கள் எல்லாம் 40 வயசுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை பார்க்காத என்று சொல்றானா, இவனை எதை கொண்டு அடிக்கிறது என்று நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பில் இருந்து அவர்களை சிறப்பில் அறிந்த மனிதர்களை கொண்டே ரசூலுல்லாஹை வளர்க்க வைத்தான். ஹதீஜா அம்மா என்கிற துணையை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தினான். 25 வயசு மாப்பிள்ள, 40 வயசு பொண்ணு. அல்லாஹ்வுடைய ஒரு கூர்மையான பார்வை, அல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு ஆளுமை எப்படி இருக்கிறது பாருங்க. 40 வயசு பொண்ண கல்யாணம் பண்றாங்க. அது வரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயம் அது. ஒரு சின்ன பையனை ஒரு ஆன்டி கல்யாணம் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடம் இருந்துதான் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 2 இறந்து போச்சு, 4 பெண் பிள்ளைகள் உயிரோடு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் வருது. தனியா போய் ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட இரவு நேரத்திலே அது இருள் அடைந்த குகைதான். தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒருத்தர் வர்றார். பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை கொண்ட ஒரு மலக்கு வருகிறார். அந்த குகைக்குள்ளே தன்னை சுருக்கிக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத வரிகளை சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு வெளியே வந்து, நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு என்பதை வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நின்று கொண்டு அவர்களுக்கு உணர்த்துகிறார். என்னை விட பிரம்மாண்டமான வல்லமை படைத்த அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு போகிறார். நபிகள் நாயகம் வேர்த்து விறுவிறுத்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் அந்த குகைக்கும் தரைக்கும் குகைக்குமே 2.5 கிலோமீட்டருங்கிறாங்க.
அதுல இருந்து இறங்கி வந்து நாங்க கீழே இருந்து தான் பார்த்தோம், அந்த உயரத்துல இருக்குன்னு கையை காட்டினாங்க. கீழே இறங்கி வந்து அதற்கு பிறகு ஊருக்கு வந்து தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள். மனைவி சின்ன பெண்ணா இருந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் 25 வயசுல ஒரு 20 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருந்தாங்கன்னா, இந்த நபி பட்டம் வாங்கிட்டு படபடப்போடு வந்த போது என்ன நடந்திருக்கும்? உடனே ஊரை கூட்டியிருப்பாங்க, உங்களை ஏதோ பேய் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு சில பொம்பளைங்களை தெரியும், யாராவது ரொம்ப கவலையோட தலையெல்லாம் கிருகிருன்னு வருதுன்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, இந்த அரலூசு பொம்பளைங்க, வயசான பொம்பளைங்க சில பேர் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டு, என்னம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு, நீங்க யாருமா வந்திருக்கீங்க, முப்பாத்தம்மாவா, காளியம்மாவா, அங்காளம்மாவான்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு நிலைக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு போயிருவாங்க. சில வேளையில் அந்த பொம்பளைங்களை இது நல்லா இருக்கேன், மாமியா தொல்லையில இருந்து தப்பிக்கலாம் போல் இருக்கேன்னு அதுவும் சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்ச கதைகள்லாம் நமக்கு தெரியும். இத மாதிரி அந்த புள்ள பண்ணிருக்கோம், 20 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா. ஆனா ஹதீஜா நாயகி சொன்னாங்க, ஏன் பதறீங்க, பதறாம இருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்கள படுக்க வச்சு போர்வையை போத்தி, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, தவறான மனிதர்களை மட்டும்தான் பேய் பிடிக்கும், உங்களை பேய் பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறீங்க, பிள்ளைகளை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறீர்கள், நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, நல்ல மகனாக, உங்க சித்தப்பா உங்க பெரியப்பாவுக்கு நல்ல மகனாக, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கெல்லாம் நல்ல பேரனாக, நல்ல மகனாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வந்துரும்? சொந்தங்களை அனுசரிக்கிற ஒரு மனிதனை இந்த மாதிரி பயம் பீடிக்கவே கூடாது, தைரியமா இருங்கன்னாங்க. இதுக்குத்தான் அல்லாஹ் 40 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சான். ரசூலுல்லாவுக்கு நபி பட்டம் வரும்போது அந்த அம்மாவுக்கு 55 வயசு, ரசூலுல்லாவுக்கு 40 வயசுனா அவங்களுக்கு 55 வயசு. 55 வயசு பக்குவப்பட்ட பெண்ணாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதுக்கு பிறகு அந்த அம்மா பண்ணதெல்லாம் நிறைய விஷயங்கள், சாதாரணமான விஷயம் இல்ல. வராக்கா இப்னு நௌஃபல்ட்ட போனாங்க, அவர் நபின்னு சொன்னாருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த வராக்கா சொல்லி கொடுத்தாரு, நீ வீட்டுக்கு போ, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்காரு, உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் ஒட்டி உரசிக்கிட்டு உட்காரு, இதோ அந்த மலக்கு வருகிறார்னு ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்களோ அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒட்டி உட்காரு, என்ன நடக்குன்னு பாரு, தள்ளி உட்காரு, என்ன நடக்குன்னு பாருன்னு வராக்கா சொல்லி கொடுக்கிறார். நபிமார்களுக்கெல்லாம் இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்றார். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அவர் எப்ப வருவார்னு கேட்கிறாங்க ஆவலோட. என்ன வந்துருவாரு என்று சொன்னா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ரசூலுல்லாவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வருகிறார்கள். ஹதீஜா அம்மா லேசா ரசூலுல்லாஹ் உரசுற மாதிரி உட்கார்றாங்க, ஏன்னா மனைவி தானே. அப்ப அங்கே இருக்கிற அந்த மலக்கு வெளியே போயிடுறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் வெளியே போயிட்டாருங்கிறாங்க. மறுபடி ஹதீஜா அம்மா தள்ளி உட்கார்றாங்க. எவ்வளவு பக்குவமான ஒரு பெண்ணை அல்லாஹ் அவர்களுக்கு துணைவியாக நியமித்தான் என்கிற ஆச்சரியத்திற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பதான் ஹதீஜா அம்மாவே சொன்னாங்களாம், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், நீங்கள் நபியாக இருக்கிற நிலையிலே சொந்த மனைவியாக இருந்தாலும் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரைவசியான டயத்தை மலக்கு கெடுக்க மாட்டார், வெளியே போயிருவார். நான் கொஞ்சம் தள்ளி உட்காரும் போது உங்கள்ட்ட ஃப்ரீயா பேசலாம்னு உள்ள வருவார். எனவே வந்தவர் மலக்கு தான், எந்த பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாதுன்னு தெளிவுபடுத்தினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறார். எனவே ரசூலுல்லாவுடைய பிறப்பில் இருந்து அவர்களுடைய வளர்ப்பு, வாலிபம், கல்யாணம், ஒவ்வொரு விஷயமும் சிறப்பானது. அந்த சிறப்புகள் கியாமத் நாள் வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு மீலாத நாளிலும் அவர்களுடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும். இதை எந்த அறவேக்காடாலையும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அது மாதிரியான மனிதர்களின் தொல்லைகளில் இருந்து காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.